காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 99. நம்மில் இறைவனைக் காண இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். குயிலாய் இருக்கும் கடம்பாடவி இடை கோல இயல் மயிலாய் இருக்கும் இமயாசலத்திடை வந்து உதித்த வெயிலாய் இருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கயிலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குழையே. திருக்கயிலையின் நாயகனான சிவபெருமானுக்கு அன்று இமவான் திருமணம் செய்து கொடுத்த தேவி அபிராமி தாய். மதுரை கடம்ப வனத்தில் குயிலாகவும் இருப்பாள். இமயமலையில் அழகிய லட்சணத்தை உடைய மயிலாகவும் இருப்பாள். விண்தலமாகிய சிதம்பரத்தில் ஞான சூரியனாக ஒளிர்வாள். தாமரையின் மேல் மூலாதார தானமாகிய திருவாரூரிலோ அழகிய இளம் அன்னமாக இருப்பாள். ஆம், நம்மில் இறைவனை காணா வேண்டும் என்கின்ற ஆசை எழும்பிவிட்டால் போதும். ஒவ்வொரு உயிரிலும் இறைவனை காணும் தெளிவு பிறக்கும். ஒருவரை பார்த்தவுடன் வணங்குகிறோம். அந்த வணக்கம் அவருக்கா? இல்லை, அவருக்குள் இருக்கும் அவளுக்கா? ஆம், ஒவ்வொருவர் உயிரிலும் சக்தியானவள் உறைந்து கொண்டிருக்கிறாள், ஒளிந்து கொண்டிருக்கிறாள். அந்த சக்தியை தரிசிக்கக்கூடிய பேறு பெற்றவர்கள் முதலிலே வணங்குவார்கள். நீங்கள் யாரையேனும் பார்த்தால் உங்கள் வணக்கம் முதலில் இருக்கட்டும். ஆம், அப்போது நீங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவனை ஆனந்தப்படுத்துகிறீர்கள். ஆம், நம் உடலுக்குள்ளாக இறைவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஏன் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறான்? வெளியே இருந்தால் அவனை எல்லோரும் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பார்கள். எனவே இறைவன் நமக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறான். நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை காண்போம். அதுதான் கடவுள், உள்கட. உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறை தரிசனத்தை மீட்டெடுங்கள். இறைவனை காணுங்கள். ஆனந்தமயமாய் என்றும் இருக்க தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அதன் வழி நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அப்போது நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.